ஒரு கார்டன் ஆக்சுவலி போக போகிறோம். நம்ம ஊரில் சப்வே பார்த்தீங்கன்னா நடந்து போனோம்னா மூக்கு மூடிட்டு தான் போகிறதுக்கு பயமாக இருக்கும். இந்த ஸ்பேஸ் எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். ஒரு டேர்ம் இருக்குது ஆக்சுவலி, ஓவர் இன்ஜினியர்டு அண்டர் டிசைன் அப்படின்னு. நம்ம இன்ஜினியரிங்க்கு ரொம்ப கான்சன்ட்ரேஷன் கொடுப்போம், ஆனால் வந்து ஆர்கிடெக்சருக்கு டிசைனுக்கு வந்து நம்ம வேல்யூ பண்ண மாட்டோம். இது வந்து க்ளவுட் ஃபாரஸ்ட்டு, அங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃப்ளார் டோமு. ஆக்சுவலி இப்போ நம்ம இதுக்குள்ளே தான் என்ட்ரி ஆக போகிறோம். கண்டிப்பாக சிங்கப்பூர் வந்தீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நாம் இப்போ க்ளவுட் ஃபாரஸ்ட்டோட டாப் மோஸ்ட்டுக்கு வந்திருக்கோம். இதுதான் டவுன் த ஸ்பேஸ். ஆக்சுவலி நம்ம என்ட்ரி ஆனது அந்த இடம் தான். இங்கே நீங்கள் பார்க்குற எல்லாமே என்டையர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்னு என் ஒய்ஃப் வந்து செம்ம கோபமாக இருக்காங்க. ஏன்னா ஃபுல்லாக நான் வந்து வீடியோ மட்டுமே எடுத்துகிட்ருக்கேன். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் சிஸ்டம் தான் நான் ஓப்பனிங்கில் காட்டினேன். அந்த என்டையர் வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த வால் பார்த்தீங்கன்னா ஒரு 9 inch திக்னஸ் தான் இருக்கும். ஸோ அதில் தான் இந்த என்டையர் சப்போர்ட்டுமே நின்றுட்டுருக்கு. நடக்கும்போது பபுள்ஸ் ரிப்பிள் ஆகுது நம்ம வாக் பண்ணுறப்போ. வீல் சேரில் மோட்டரிஸ்ட் வீலில் வந்து பீப்புள் வந்து வர்றாங்க டாப் வரையிலுமே. அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான சிஸ்டம் வந்து இங்கே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட் முடித்து கிளம்பியாச்சு என்னோடய ஒய்ஃப் கூட. ஸோ நாங்கள் இப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். நான் அங்கே போயிட்டு எங்கன்னு சொல்கிறேன். ஆக்சுவலி என் ஒய்ஃப் வந்துட்டு கேப் எடுத்துகிட்டு போகலான்னு சொன்னாங்க. பட் நான் தான் முடியாதுன்னு சொன்னேன். ஜஸ்ட் திங்க், இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஆக்சுவலி இது வந்து ஒரு மெயின் ரோட், நீங்கள் பார்க்குறது ஒரு மெயின் ரோட். எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலி எனக்கு நியர்பை தான் வந்து மெட்ரோ ஸ்டேஷன். நியர்பை ஜஸ்ட் கொஞ்சம் நியர்பை தான். ஸோ இங்கேருந்து நம்ம வாக் பண்ணியே போகலாம். இந்த வாக்வே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ஸ்பேஸ் நடந்து போகிறதுக்கு. நான் ஏன் வந்து வேணான்னு சொன்னேன்னா, இவ்வளோ அழகாக ஒரு நடந்து போகிறது இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக ஸ்பேஸ் இருக்கிறப்ப ஏன் வந்து நம்ம கேபில் போகணும்? இந்த பியூட்டி ஆஃப் ஆர்கிடெக்சரு நம்மளை வந்து ஒரு டிசிஷனை எவ்வளோ கிளியர் கட்டாக எடுக்க வைக்கிது பாருங்கள். நம்மளோட எக்ஸ்பென்சஸை குறைக்கிற அளவுக்கு. இதுதான் ஒரு ஆர்கிடெக்சரோட வந்துட்டு எண்ட் ப்ராடக்ட், இதை தான் சொல்லலாம். ஓகே, நம்ம பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் நான் வந்து மெட்ரோ ஸ்டேஷன் போகிறேன். மெட்ரோ ஸ்டேஷன் அங்கே போகிற வழியை எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஒன்றா காட்டுறேன். அந்த எஸ்பெஷலி இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு கார்டன் ஆக்சுவலி போக போகிறோம். அந்த கார்டனில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு இல்லை, அங்கே என்ன கைண்ட் ஆஃப் ஆர்கிடெக்சர் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த பில்டிங் பாருங்களேன். ஆக்சுவலாக நீங்கள் பார்க்குறதுல இங்கே ஒரு வால் தெரியுதுங்களா? இது ஆக்சுவலி இந்த வால் ஆக்சுவலி அதுதான் வந்து பில்டிங். ஆக்சுவலாக இங்கே வெளியே இருக்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கிளாஸில், இது வந்து ஸ்கின்னு சொல்லுவோம் ஆக்சுவலி ஆர்கிடெக்சரில். இது வந்து ஒரு ப்ரொடெக்டர் மாதிரி. இப்போ நம்ம எப்படி வந்து நம்ம ஒரு ஷர்ட் போடுறோமோ அது மாதிரி. இப்போ உள்ளது தான் மெயின் கோரு. இந்த ப்ரொடெக்டர் இருக்கிறனால என்னென்னா நம்மளுக்கு சன் வந்து டேரெக்டாக வந்து பில்டிங் மேலே ஹிட் ஆகாது. அட் த சேம் டைம் இது பாருங்கள் வென்டிலேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாஸ் இருக்கனால அங்கே மேலே பார்த்தா தெரியும் பில்டிங் லைட்டிங் போகிறதுக்காக ஃபுல் கம்ப்ளீட் வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா ஹீட் ஏர் வந்து உள்ளே இருந்ததுன்னா அது எஸ்கேப் ஆகிறதுக்கு இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி பில்டிங் பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அட் த சேம் டைம் அதோட பர்பஸையும் பார்த்திங்கன்னா வந்து அதை அட்டைன் பண்ணியிருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த அதுக்கு ஸ்டேர்வே இருக்கும் பாருங்கள். இங்கே ஒரு ஸ்டேர்வே இருக்குது, அந்த இந்த பக்கம் ஒரு ஸ்டேர்வே இருக்குது. ஸோ அதை ரீச் அப் பண்ணுறதுக்கு ஆக்சுவலி ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து நான் ஆக்சுவலி இந்த ஹோட்டல் நான் சொன்னேன் நேற்று வீடியோ பார்த்து தெரிஞ்சிருக்கோம். ஸோ இதுதான் நான் தங்கியிருக்க ஹோட்டல். இதுதான் நான் நேற்று போன அந்த மாலு ஆப்போசிட்டில் இருக்குது. அண்ட் தென் நான் தங்கியிருக்க ஹோட்டலுக்கு நெக்ஸ்ட்டே வந்து மெட்ரோ இருக்குது. ஸோ இதுதான் மெட்ரோ. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு போகிறோம். அந்த மெட்ரோவில் வச்சு இன்ட்ரெஸ்டிங் ஃபியூச்சர்ஸ் இருந்தால் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஆக்சுவலி இப்போ நம்ம சப்வேல இருக்கோம், மெட்ரோ சப்வேல. இது எனக்கு காட்டணும்னு தோணுச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள, ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் இதோட வித் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் இங்கேருந்து ஆக்சுவலி மெட்ரோ வந்து வெளியே வர்றது வந்துட்டு இப்படி போகிறது. இங்கே போனதுக்கப்புறமா இது பார்த்திங்க அப்படியே வைடர் ஆகுது. ஆக்சுவலி இது வந்து ஃபனல் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, வைடர் ஆகுது. ஏன் ரீசன் அப்படின்னா இது வந்து க்ரௌட் மேனேஜ்மெண்ட். ஆக்சுவலி இது வந்து டிரான்சிஷன் ஸ்பேஸு, அதனால தான். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அங்கே இருக்குது பார்த்திங்களா, அது வந்துட்டு மேலே போகிறது. ஆக்சுவலாக மேலே வந்து ரோடில் போகிறது. லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா இன்னொரு என்ட்ரி இருக்குது, ரைட் சைடு பார்த்திங்கன்னா மால் என்ட்ரி இருக்குது. ஸோ பீப்புள் வந்து நிறைய பேர் வர்றப்ப அந்த இடம் ஜாம் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த சப்வேவோட இங்கேருந்து வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வைடராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க.
ஸோ இது ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் ஆக்சுவலி. இது வந்து நம்ம இந்தியாவில் வந்து இது மாதிரி விஷயங்கள் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. எத்தனை எக்ஸிட் இருந்தாலும் ஒரே என்ட்ரி ஒரே மாதிரி நேரடாக இருக்கும். பட் இட்ஸ் ரியலி குட் ஆக்சுவலி. சின்ன சின்ன விஷயம் கூட நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆக்சுவலி நம்ம இது வந்து எம்ஆர்டிலேருந்து நம்ம அது கார்டன் பேக் போகிற சப்வே. இது சப்வேல பார்த்தீங்கன்னா எய்தர் சைடு வந்து கிளாஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா நம்ம ஸ்பேஸ் வந்து ரொம்ப நேரோ ஸ்பேஸ்க்குள்ளே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எதிர் சைடு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. ஆனால் இந்த ஸ்பேஸ் எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ சின்ஸ் இது கிளாஸ் கொடுத்ததுனால பப்ளிக் வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இங்கே ரீல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க, அங்கே ஒருத்தர் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு பப்ளிக் ஸ்பேஸை இன்னொரு ஒரு மோட் ஆஃப் டிசைனுக்கு பிளான் பண்ணது அது லீட்ஸ் டு சம் அதர் ஸ்பேஸ் அது கன்வெர்ட் ஆகுது. ஆக்சுவலி ஒரு ஸ்பேஸ் வந்து அப்படி தான் இருக்கணும். ஒரு மல்டிபிள் ஆக்டிவிட்டி நடக்கிறதுக்கு உண்டான சப்போர்ட்டபுள் ஸ்பேஸாக இருக்கணும். அதுதான் வந்து ஒரு குவாலிட்டியான ஸ்பேஸு. ஸோ அது வந்து இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். பட் டிசைன் பண்ணப்போ இது டான்ஸ் ஆனவங்க டிசைன் பண்ணிக்க மாட்டார். பட் அந்த ஸ்பேஸ் வந்து எப்படி வந்து அது ஃபங்க்ஷனலாக வந்து எவ்வளோ ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ணுது பாருங்கள். ஸோ திஸ் இஸ் த பியூட்டி ஆஃப் டிசைன். ஆக்சுவலி நான் இந்த டான்ஸை பற்றி நான் சொன்னேன்ல, இன்னொரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங் மேட்ரு இருக்குது பாருங்கள். இது வந்து கம்யூனிட்டி பேணும் சப்வேல டொனேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இங்கே தான் பர்மனெண்ட்டாக இருக்கும். ஸோ யார் வேணால் வந்து இது வந்து ப்ளே பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த விஷயம்லாம். இது ஏன் நடந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு இதுவும் வந்து ரீசன் ஒரு டிசைனோட ரெஃப்ளெக்ஷன் தான் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸ்ட்ராங்காக என்னால் சொல்ல முடியும். நம்ம ஊரில் சப்வே பார்த்தீங்கன்னா நடந்து போனோம்னா மூக்கு மூடிட்டு தான் போகணும், போகிறதுக்கு பயமாக இருக்கும். ஆனால் இந்த சப்வேல நடக்கிறது மட்டும் இல்லாமல் என்ன கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் ஆட் ஆன் ஆகுது பாருங்கள். அட் த சேம் டைம் ஒரு ஸ்பேஸை வந்து யூஸருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து எஃபிஷியண்ட்டாக கொடுக்கணும், இல்லை வந்து ஒரு குவாலிட்டியாக கொடுக்கணும்னு ஒரு காமன் டொனேஷன் நடக்குது. ஒரு மியூசிக் சிஸ்டம். அப்போ என்ன வச்சு பாருங்க, இப்போ எல்லாருக்கிட்டையுமே சிஸ்டம் இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணாலும் சொல்ல முடியாது. இப்போ இங்கே வந்து கூட அவங்க யூஸ் பண்ணலாம், இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சதை ப்ளே பண்ணலாம். இட்ஸ் ரியலி நைஸ் ஆக்சுவலி. இந்த எப்போ பார்த்தாலும் இந்த டிசைன் பேசணும்னு நினைக்காதீங்க. பட் தட்ஸ் ரியலி அது ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயம். அதை வந்து நம்ம ரொம்ப சாதாரணமாக வந்து நம்ம அதை உதாசனப்படுத்திட்டு இருக்கோம் நம்ம கண்ட்ரிலேயே நாம் எல்லாருமே. ஸோ அதுக்காக தான் நான் ரிப்பீட்டிவாக ஒருத்தரையும் சொல்லியிருக்கேன். ஸோ என்னோடய வீடியோவோட மெயின் ஸ்ட்ரீமே என்னன்னா டிசைனோட வேல்யூவும் அதோட நெசசிட்டியும் பீப்புளுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தான். நம்ம இப்போ இந்த கார்டன் பை த பேக் வந்து ரீச் ஆகிருக்கோம். இப்போ நான் வந்து டோம் கிட்ட தான் நின்றுட்டுருக்கேன் ஆக்சுவலாக. இது வந்து க்ளவுட் ஃபாரஸ்ட்டு. அங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃப்ளார் டோமு. ஆக்சுவலி இப்போ நம்ம இதுக்குள்ளே தான் என்ட்ரி ஆக போகிறோம். ஆக்சுவலி இப்போ நான் உள்ளே என்னங்கிறத பேசுகிறத விட இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்திங்களா, ஆக்சுவலி இவ்வளோ எலகண்ட்டாக சப்போர்ட்டடாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னென்னா இந்த அக்சசிபிலிட்டியும் வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸும். அதாவது அக்சசிபிலிட்டி யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா ஒரு ஸ்பேஸை வந்து நம்ம அக்சஸ் பண்ணுறப்போ ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கணும். ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு நம்ம நகர்ந்து போகிறப்ப நான் இங்கே பார்த்தது இப்போ இங்கே 2 டோம் இருக்குது. இந்த அக்சசிபிலிட்டி பார்த்திங்கன்னா அதாவது கிரவுண்ட் லெவலில் வந்து இருந்தாலும் நம்ம வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம். ஆக்சுவலி நான் லேண்ட் ஆனது நான் மேலே தான், அங்கே இருந்தாலும் ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம். அண்ட் தென் கனெக்டிவிட்டி ஒரு டேர்ம் இருக்குது ஆக்சுவலி என்னென்னா யூனிவர்சல் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு. யூனிவர்சல் ஸ்டாண்டர்ட் என்னென்னா அதாவது நம்ம ஹியூமனாக இருக்க யார் வேணாலும், அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்ச் பர்சனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒரு இடத்த அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுதான் வந்து யூனிவர்சல் ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவோம். அதை ப்ராப்பராக ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறீங்களா, இது வந்து ஒரு ரேம்ப் ஆக்சுவலாக. இப்போ ரேம்ப் ஏறி ரீச் ஆன உடனே பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இருக்குது. ஸோ அந்த லிஃப்ட் வந்து மேலே இருந்தால் மேலே ஃப்ளோருக்கு போயிடலாம். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து ஃப்ளோர் ஜம்பிங்னா ஒவ்வொரு ஃப்ளோர் வந்து வேறு இடத்துல மாறுதோ ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து இருக்குது. அதே மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்குது, இல்லை எக்ஸ்லேட்டர் இருக்குது. ஸ்பேஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப கன்வீனியன்ட்டிங்காக இருக்குது. எந்த ஸ்பேஸுமே வந்துட்டு கஷ்டமாக இருக்க மாட்டேன். இதே ஒரு டேர்ம் இருக்குது ஆக்சுவலி. இது ஏன் இந்தியாவில் இல்லை பண்ண முடியாதானா, இந்தியாவில் இருக்கிற நம்ம இந்தியன்ஸில் என்ன பிரச்சனைனா, அதாவது ஒரு டேர்ம் இருக்குது ஆக்சுவலி, ஓவர் இன்ஜினியர்டு அண்டர் டிசைன் அப்படின்னு. நம்ம இன்ஜினியரிங்க்கு ரொம்ப கான்சன்ட்ரேஷன் கொடுப்போம், ஆனால் வந்து ஆர்கிடெக்சருக்கு டிசைனுக்கு வந்து நம்ம வேல்யூ பண்ண மாட்டோம். ஆனால் ரெண்டும் பேலன்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்பேஸ் வந்து ஒரு குவாலிட்டியான ஸ்பேஸாக கன்வெர்ட் ஆகும். இங்கெல்லாம் நம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப அக்சசிபிளாக சூப்பராக காரணம் என்னன்னா அந்த ரீசன் தான். தேர் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு போத் திங்ஸ். அதுதான் இந்த பியூட்டியோட சக்ஸஸ் ஆக்சுவலாக. நான் சொன்னேன்ல ஆக்சுவலி இப்போ இதுதான் வந்து க்ளவுட் ஃபாரஸ்ட் என்ட்ரி. ஆனால் இந்த என்ட்ரிக்கு இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க அந்த ஃப்ளோர்லேருந்து வர்றதுக்கு. தென் அதுக்கப்புறமா
எக்ஸ்கலேட்டர் கனெக்டிங் இருக்குது. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர்லேருந்து லிஃப்ட் இருக்குது. ஸோ எல்லா வெர்டிக்கல், அதாவது ஓகே, வெர்டிக்கல் டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்க்கு நியரஸ்ட்டாகவே வந்து கனெக்ட் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு டிசைனோட சக்ஸஸ் ஆக்சுவலாக. இப்படி தான் வந்து ஒரு ப்ராப்பர் டிசைன் இருக்கணும். ஓகே, வி ஆர் என்டரிங் இன் க்ளவுட் ஃபாரஸ்ட். அப்படியே என் கூட ஃபாலோ பண்ணுங்கள், நான் அப்படியே காட்டுறேன். என்ன ஒரு ஆர்கிடெக்சர் பியூட்டி, ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலி இந்த ஸ்பேஸு, இந்த கிளாஸ் டோமு, அந்த இந்த ஸ்ட்ரக்சரு, இல்லை வாட்டர் ஃபாலு. ஆக்சுவலி இங்கே வேர்ல்டில் இருக்கிற எல்லா லைக் பிளானட் ஸ்பீசிஸும் இதுக்குள்ளே இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஸ்பேஸ். நாம் இப்போ க்ளவுட் ஃபாரஸ்ட்டோட டாப் மோஸ்ட்டுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலி இதை லாஸ்ட் வேர்ல்டு இதுக்கு நேம் பண்ணியிருக்காங்க. நம்ம அங்கே ரீச் ஆகிருக்கோம். ஸோ இங்கே ஸ்பீசிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக, ஆக்சுவலி வேர்ல்டில் இருக்கிற ரொம்ப பெஸ்ட்டு பிளான்ஸ், எல்லா கைண்ட் ஆஃப் பிளான்ஸுமே இங்கே வச்சுருக்காங்க. அண்ட் தென் சர்ப்ரைசிங்லி, ஸோ அங்கே தெரியதான் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் பேஸ் சாண்ட் டவர்னு நினைக்கிறேன், ஆக்சுவலி ஃப்ரம் நாட் ராங். ஸோ அதுக்கும் போகிற பிளான் இருக்குது நமக்கு. ஸோ அப்போ போகிறப்ப அதை பற்றின ஆர்கிடெக்சர் ஃபேக்ட்ஸ் அதை பற்றி சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த ஸ்பேஸை மட்டும் பாருங்கள். ஆக்சுவலி நைட்டில் வந்து ரொம்ப ப்ளூமிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். க்ளவுட் ஃபார் லாஸ்ட் ஃபாரஸ்ட்டில் இருந்து நம்ம வந்து இது ரேம்போட கீழே வாங்க போகிறோம். ஆக்சுவலி இந்த ரேம்ப் வந்து அப்படி ஒவ்வொரு ஸ்பேஸாக நம்ம கூட்டு போக போகுது. அந்த ஸ்பேஸ் தான் இதான் டவுன் த ஸ்பேஸ். ஆக்சுவலி நம்ம என்ட்ரி ஆனது அந்த இடம் தான். ஸோ இப்போ ஆக்சுவலி இங்கே கொஞ்சம் க்ளியர் வியூ கிடைக்குன்னு நினைக்கிறேன் இந்த பில்டிங்கோடது. அண்ட் தென் இங்கே நீங்கள் பார்க்குற எல்லாமே என்டையர் திங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணது தான். அந்த ட்ரீ எல்லாமே. ஸோ நான் அப்படியே கூப்பிட்டு போகிறேன், அப்படியே ஃபாலோ பண்ணி வாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு மேன் மேடு மார்வல் தான் சொல்லணும். இங்கே இருக்கிற ஸ்பீசிஸ் பிளான்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் கைண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் இருக்கணும். அண்ட் தென் இதெல்லாம் பிளான்ட்ஸ் எல்லாமே சென்சிட்டிவ் தான். ஆக்சுவலி நம்ம ஒரு பிளான்ட்டை வந்து மூவ் பண்ணி ஒரு இடத்துல வந்து பாட்டில் போட்டு வச்சுட்டா வச்சிடலாம், வளரும் நினைக்க. பட் அது நாட் அப்படி கிடையாது ஆக்சுவலாக. அதனால நம்ம வீட்டில் வாங்கியிருக்கிற பிளான்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக இறந்து போயிடலாம், வாடிலாம் பூக்காது. ஒரு நம்மள மாதிரி உயிர் இருக்கிறது தான் பிளான்ட்டுமே. ஸோ அப்படியாப்பட்ட பிளான்ட்டை இவ்வளோ பிளான்ட்ஸை ஒரே இடத்துல அதுக்கும் டெம்பரேச்சர் செட் பண்ணி அதுக்குண்டான ஸ்பேஸை க்ரியேட் பண்ணி ஜஸ்ட் சீரியஸ்லி இட்ஸ் மைண்ட் ப்ளோயிங் ஆக்சுவலி. இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்களேன், எவ்வளோ ஸ்லீக்காக சப்போர்ட்டடாக பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெரிய டோம் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே கேன்டிலிவர் தான் ஆக்சுவலி. இது வந்து பேராபோலா கைண்ட் ஆஃப் திங், அந்த ஃபார்மை மாதிரி க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ பீமில் தான் எல்லா இதுவும் சப்போர்ட்டாக நிற்கிது. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னு என் ஒய்ஃப் வந்து செம்ம கோபமாக இருக்காங்க. ஏன்னா ஃபுல்லாக நான் வந்து வீடியோ மட்டுமே எடுத்துகிட்ருக்கேன். சி அங்கே தெரியுது, பஸ் சி தெரியுது. ஆக்சுவலி உங்களுக்கு தெரியுமா தெரில, கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுறேன். யா தெரியுங்களா, அதெல்லாம் சி. ஆக்சுவலாக இது வந்து ரிவர், அது இது கனெக்டிங் ரிவர் இருக்குது. கண்டிப்பாக சிங்கப்பூர் வந்தீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஆக்சுவலாக இதுக்கு ஒரு என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ருப்பிக்கு ஆல்மோஸ்ட் 2500 rupees வருது. பட் ரியலி ஒர்த். ஆக்சுவலி ஃப்ளார் டோமு, அதுக்கப்புறம் க்ளவுட் ஃபாரஸ்ட்டு, ஒவ்வொரு ஈச் அண்ட் செப்பரேட் டிக்கெட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து காம்போ டிக்கெட்ஸும் எடுக்கலாம். பட் நாங்கள் இப்போ எங்களுக்கு ரொம்ப டைம் கம்மியாக இருக்கனால நாங்கள் வந்து ஜஸ்ட்டு இந்த க்ளவுட் ஃபாரஸ்ட்டும் அதுக்கப்புறம் இன்னொரு டோம் போகலை. நாங்கள் இன்னொரு டிஸ்னி வேர்ல்டு ஒன்று இருந்தது, ஸோ அது மட்டும் டிக்கெட் எடுத்திருந்தோம். ஆக்சுவலாக நீங்கள் வெளியேருந்து பார்த்தீங்களா, இதுதான் வந்து உள்ளே இருக்கிற பில்டிங்கோட கோர். ஸோ இந்த வால்களை தான் பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ஸ் எல்லாமே இருக்குது. இதுதான் இந்த கம்ப்ளீட் அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கிற அண்ட் தென் ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம்ஸு, ஸ்லாப்ஸ், பீம்ஸ், காலம்லாம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம் தான் நான் ஓப்பனிங்கில் காட்டினேன். அந்த என்டையர் வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதுக்குள்ளே தான் லிஃப்ட் கோரு, எக்ஸ்கலேட்டரு, ஸ்டெப்ஸு, சர்வீஸு எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது. ஏசி வென்டிலேஷன் சிஸ்டம்ஸு எல்லாமே. ஓகே, என்ன க்ளோஸராக காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த வால். இந்த வால் பார்த்தீங்கன்னா ஒரு 9 inch திக்னஸ் தான் இருக்குது. ஸோ அதில் தான் இந்த என்டையர் சப்போர்ட்டுமே நின்றுட்டுருக்கு. பட் இட்ஸ் கம்ப்ளீட்லி காங்கிரீட் வால். இது எல்லாமே காங்கிரீட். ஆக்சுவலாக காங்கிரீட்டில் வந்து ஃபுல் மோல்டு கேஸ்டிங் பண்ணியிருக்காங்க. பட் இவ்வளோ ஸ்மால் ஸ்பேஸ்லையும் பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாம் எவ்வளோ க்ரௌட் வந்தாலும் ஃப்ளோட்டிங் க்ளவுட் கீப் ஆன் மூவ் ஆகிட்டே இருக்குது.
எதுவுமே வந்து பெரியவங்கள ஆக்சுவலி இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் அது காட்ட மறந்துட்டேன், நான் பார்க்குறேன் முடிஞ்சால் அதை காட்டுறேன். வீல் சேரில் மோட்டரிஸ்ட் வீலில் வந்து பீப்புள் வந்து வர்றாங்க டாப் வரையிலுமே. அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான சிஸ்டம் வந்து இங்கே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இப்போ ஒரு கேன்டீன்ல ஒரு பிரிட்ஜில் இருக்கும். இந்த லைட் ஷோ பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. ஆக்சுவலி ஆர்கிடெக்சர் ஃபியூஷனே இதுதான், இன்கார்பரேட் த டெக்னாலஜி. ஸோ நடக்கும்போது பபுள்ஸ் ரிப்பிள் ஆகுது நம்ம வாக் பண்ணுறப்போ. ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஸ்பேஸ். இதில் ஆக்சுவலி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நான் சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த ஸ்பேஸை ஜஸ்ட் ஒரு டோமுக்குள்ளே வந்து ஒரு க்ரீன் ஸ்பேஸை மட்டும் இல்லாமல், இந்த டோமுக்குள்ளே வந்து ஜஸ்ட் பிளான்ஸ்லாம் வச்சுட்டு சும்மா வந்து இல்லாமல், ஆக்சுவலி யூஸ்வலாக அப்படி தான் இருக்கும், நம்ம இது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது இந்த பொட்டல் கார்டெலாம் போகிறப்ப. ஆனால் இங்கே என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து டிசைன் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஸ்பேஸ் வந்து ஒரு ஸ்பேஸை ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறதும், நம்ம வந்து ரொம்ப க்யூரியஸாக நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்குறதும், அண்ட் தென் வாக்கிங் டெக்கு, அந்த பிளாட்ஃபார்ம், அது மாதிரி ஒவ்வொரு ஸ்பேஸ்லையும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் திங்ஸ் இருக்குது. ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நம்ம வந்து போராக இல்லாமல் ஃபீல் பண்ண வைக்குது. நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு தியேட்டரு. நம்ம இருக்க அந்த பில்டிங்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ் எவ்வளோ பெரிய தியேட்டர் பாருங்க. ஸோ சின்ஸ் இது வந்து ஒரு பயோடைவர்சிட்டி ஸ்பேஸ் அப்படிங்கிறதுனால கிளைமேட்டிக் சேஞ்ச் பற்றிலாம் சொல்கிறாங்க. அந்த இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் காட்டுறது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நேச்சுரலோட டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இன்ஃபர்மேட்டிவாக ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. நாம் இப்போ வெளியே போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம இருக்க சீக்ரெட் கார்டனில் இருக்கோம். சீக்ரெட்னா அந்த பேஸ்மெண்ட் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வழியாக இப்போ நம்ம எக்ஸிட் ஆகிட்டுருக்கோம், வெளியே போயிட்டுருக்கோம். நம்ம எவ்வளோ டவுனில் இருக்குன்னு காட்டுற பாருங்க. இந்த பிரிட்ஜஸ் வழியாக தான் நம்மளாம் ஒவ்வொரு ஸ்பேஸையும் வந்து நம்ம வந்து மூவ் ஆனோம். ஸோ ஆல்மோஸ்ட் எக்ஸிட் கிட்ட வந்துட்டோம். நாம் இப்போது கிஃப்ட் ஷாப் எக்ஸிட், ஆக்சுவலி ஃபாரஸ்ட்டில் உள்ள எக்ஸிட் வந்துட்டோம். இங்கே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். நான் சொன்ன சர்வீசஸ்லாம் இங்கே இருப்பாருங்க. எக்ஸ்கலேட்டர், ஸ்டார்க்வே, லிஃப்ட்டு. இங்கே தான் ஆக்சுவலி வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் நான். இந்த என்ட்ரியாகுது எக்ஸிட்டு கட்ட முடியுது. ஸோ வந்த உடனே நம்ம அடுத்த டிரான்ஸ்லேஷன் ஸ்பேஸ்க்கு ஈஸியாக போயிடலாம். இந்த வீடியோ ஆஃப் கன்க்ளூஷன் தெரியுங்களா, நான் வீடியோ இந்த இடத்த சுற்றி காட்டுறதுக்காக இந்த வீடியோ கிடையாது. நம்ம ஜென்ரலாக நம்ம ஊரில் ஒரு பொட்டானிக்கல் கார்டன் போனோம்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு விருப்பவே பட மாட்டோம். ஃபேமிலி சும்மா பிக்னிக் மாதிரி கூப்பிட்டு போனவங்களாக தான் போகல, சும்மா ரேண்டமாக பார்த்துட்டு வரோம். ஆனால் இது ஒரு பொட்டானிக்கல் கார்டன் தான். ஆக்சுவலாக சொல்ல போனால் ஒரு பொட்டானிக்கல் கார்டன் தான். ஆனால் இதில் ஒரு டிசைன் இன்வால்வ் ஆகிருக்கனால இந்த ஸ்பேஸை எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காங்க. அந்த நாலேஜபிளாக நான் போன செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சும்மா ரேண்டமாக வந்து பிளான்ட்டை பார்த்துட்டு வராமல் ஒவ்வொரு ஃபஸ்ட்டு டாப் லேயரை போயிடுறோம். தென் ஒவ்வொரு லேயராக டவுன் ஆகி வர பார்த்தீங்கன்னா அதுவுமே இப்போ இவ்வளோ தூரம் நடந்திருக்கோம் நாங்கள். இதில் என்ன விஷயம்னா நான் மட்டும் நடக்கல, நான் ஒருத்தரை காட்டுறேன். அங்கே ஒரு பெரியார் பார்த்தீங்களா வீல் சேரில், அவரும் என் கூட வந்தார். அவர் வந்து மோட்டரிஸ்ட் வீல் சேர் வச்சுருக்காப்புல. எங்கள் கூட தான் ஸ்டார்ட் பண்ணார். இங்கே இருந்து மேலே போயிட்டு தென் கீழே எல்லா வழியிலுமே அவர் இண்டிபெண்ட்டாக அவர் மட்டுமே வந்தார். இதுதான் ஒரு டிசைனோட சக்ஸஸே.
ஸோ ஹியூமன் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நாலேஜபிள். ஆக்சுவலாக நான் வீட்டில் காட்டியிருப்பேன். உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்பேஸ்லையும் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேட்டிவாக வந்துட்டு ஒவ்வொரு செக்மெண்ட் வச்சுருந்தாங்க. அந்த ட்ரான்ஸ்லேஷன் ஸ்பேஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுருந்தாங்க. இப்போ இது மாதிரி இடத்துக்கு பீப்புள் வந்து வாலண்டரியாக வந்துட்டு வரணும் விருப்பப்படுவாங்க. அப்போது அங்கே நாலேஜ் க்ரோ ஆகுது, குழந்தைங்க விருப்பப்படுறாங்க. அட் த சேம் டைம் இதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டை நாம் வந்து ரொம்ப ஒர்த்தாக இருந்தது. ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுக்கிறப்ப நான் கூட ஒய்ஃப் கூட யோசிச்சேன், என்ன இதுக்கு இவ்வளோ போட்டு எடுக்குமா அப்படின்னு. ஆனால் நான் சொன்னேன் இது நல்லா இருக்கும் வந்து பாரு அப்படின்னு. பட் ரியலி ஒர்த். ஸோ இதுதான் ஒரு ஆர்கிடெக்சர் டிசைனோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த செக்மெண்ட் இதோட முடியுது. நான் அடுத்த வீடியோவை இன்னொரு ஸ்பேஸில் இன்னொரு இடத்த எக்ஸ்ப்ளனேஷனோட நான் வந்து பண்ணுறேன். பாய்.